நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த். நான் இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்ட் தலவாசல் ஒன்றியம், என் ஊர் கோவிந்தமலையம். ஆனால் எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் பேசுகிறேன்னா, விஜயன் சாரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் மாரி ஒரு மனுஷனை அப்பா வாய்ப்பே இல்லைங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமராஜர் பத்திலாம் சொல்லியிருக்காங்க. அவரு பெரிய அவரு பத்தியும் கேள்விப்பட்டிருக்காங்க. அவரு அந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்திருக்காருங்க. ஆனா அவர் காலத்துல நான் பிறக்கல, அதனால எனக்கு அவரை பத்தி அவ்வளவு தெரியல. படிச்சதுனால தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவர் காலத்துல நான் பிறந்திருக்கேன். அவரு படம் எல்லாம் பார்த்திருக்கேன், பாட்டு கேட்டிருக்கேன். அவருடைய நிறைய இடத்துல அவர் பேசுற பேச்சு அப்படியே தான் மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே நேர்ல பேசுறாருங்க. வேற யாரு மாரியும் இந்த முன்னாடியே ரெடி பண்ணிட்டு போயிட்டு முன்னாடி பேசுற ஆளு கிடையாது. தான் மனசுல மக்களுக்கு என்னதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை ஓப்பனா சொல்றாருங்க. யாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேசுவா? யாராவது பேசுவாங்களா? அப்பதுல இருந்து நடிக்கிற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மக்களுக்காக நல்லது செய்யணும் இப்ப வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சிட்டு இருக்காரு. வேற எந்த ஒரு எண்ணமும் அவருக்கு கிடையாது. நம்ம மக்களுக்கு நாம நல்லது பண்ணிட்டு போனோம், நம்ம தமிழ்நாட்டை ஒரு உயர்ந்த அளவுக்கு காட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருங்க. பாருங்க, இந்தியாவிலேயே மிக சிறந்த குடிமகன்ற விருது வாங்கியிருக்காரு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு. யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு இந்த அவரு குடிச்சிருக்கணும். அவர் எந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு. சினிமா துறையில இருந்து ஏங்க, எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி அவங்களா இருக்காங்கல்ல, அவங்க காலத்துல கூட மனுஷங்க இவரெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? தப்பு நாம பண்ணிட்டு இருக்கிறோம். நான் இது மத்தவங்களை குறை சொல்றதுன்னு இந்த போஸ்ட் போடலைங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? செம்ம மனசுங்க இவரு. இந்த மாரி மனசுலாம் சத்தியமா நம்மளுக்கு கிடைச்சதுதான் மிகப்பெரிய பொக்கிஷங்க இவரு.